அருணாச்சல பிரதேசத்தை பாதி சீனா ஆக்கிரமித்து விட்டது. இதுவரை மௌனம் காத்து வரும் மோடி மணிப்பூர், அருணாச்சல பிரதேசங்களில் சென்று வாக்கு சேகரிக்காமல் தான் வேலூரில் இருப்பதால் தான் இங்கு நோக்கி வந்து வாக்குகளை சேகரிக்க இருப்பதாக இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் பேசியுள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் மன்சூர் அலிகான் நேற்று வேலூர் மண்டி தெரு பகுதியில் உள்ள பூ மார்க்கெட்டில் தனது பிரச்சாரத்தை துவக்கினார். அப்போது அந்த பகுதியில் இருந்த அனைத்து கடைகளுக்கும் சென்று வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். அங்கு அவருக்கு பூக்கடை வியாபாரிகள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தை இயக்கியவாறு அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வெற்றி சின்னமான பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் பூக்கடையில் இருந்த தாமரை பூவையும் துளசி இலையையும் வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு தாமரையை தின்னாச்சி, இலையை மின்னாச்சி எனவும் பலாப்பழம் ஜெயிச்சாச்சி என்று கூறினார். மேலும் காங்கிரஸ் அளித்துள்ள வாக்குறுதிகளை நான் வரவேற்கிறேன். அருணாச்சல பிரதேசத்தை சீனா பாதி ஆக்கிரமித்து விட்டார்கள். மௌனம் காத்து வரும் மோடி இதுவரை வாயை திறக்க முன்வரவில்லை. தமிழகத்திற்கு மோடி வருவது குறித்த கேள்விக்கு மன்சூர் அலிகான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதால் பிரதமர் மோடி வருவதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசங்களில் சென்று மாநாட்டை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அங்கெல்லாம் செல்லாமல் இங்கு நான் தேர்தலில் நிற்பதால் தான் பிரதமர் மோடி வருவதாகவும் தெரிவித்தார்.